ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 4000 திவ்ய பிரபந்தம் அனுபவிச்சுருக்கோம். அதில் 4ஆம் 10 8ஆம் திருமொழி மாதவத்தோன் என்று திருவரங்க திருப்பதியை பெரியாழ்வார் மங்களாசாசனம் செய்யக்கூடிய பாசுரங்களை அனுபவிச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 150 வாரம் நம்ம கண்டினியூஸாக ஆரம்பித்து ஜூன் 2021 ஆரம்பித்து இன்னொரு 150 வாரங்கள் முடிகிறது. ஆசிகாலுக்கு அடியனுடைய பிரணாமங்கள். அசோக்ஜிக்கும் ஸ்ரீனிவாசன்ஜிக்கும் திருவள்ளுவர் சுவாமிக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். இது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா இந்த அளவுக்கு அவளுடைய ஹெல்ப்பும் ஆசிகாலுடைய தன்மையும் இருந்தாலொழிய கிட்டத்தட்ட 150 வாரம் அப்படிங்கிறது சாதிக்க முடிஞ்சது அப்படின்னா அது பெருமாளுடைய அனுகிரகம் தான், ஆச்சாரியனுடைய கிருபை தான். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்த பெரியாழ்வார் திருமொழியில் குன்றாடு கொழுமுகில் போல் குவளைகள் போல் குறை கடல் போல் நின்றாடு கணமயில் போல் நிறமுடை நெடுமால் ஊர் குன்றாடு பொழில் நுழைந்து கொடி இடையார் முலையணவி மன்றாடு தென்றல் உலாம் மதில் அரங்கம் என்பதுவே. திருவரங்கத்தை மங்களாசாசனம் பண்ணுறவர் அது எப்படியெல்லாம் இருக்கக்கூடியது அப்படிங்கிறத விளக்கிண்டு வர்றார். குன்றாடு கொடுமுகில் போல் அப்படின்னா கொழுமுகில் அங்கங்கே அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்காம போயிண்டே இருக்கக்கூடியது, தவழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியது, மலை மேலே இருக்க குன்றுகள் தோறும் இருக்கக்கூடியது அந்த மேகங்கள். அப்படிப்பட்ட மேகங்கள் கருங்குவளை மலர்கள், குவளைகளில் கருங்குவளை மலர்கள் போல். குறை கடல் அப்படின்னா எப்பையும் அலை ஓசை எழுப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய கடல். ஆனால் நம்ம வேற ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம், குறைகுடம் கூத்தாடும் அப்படின்னு. அந்த ரை வேற, இந்த ரை வேற. இப்போ எல்லாத்துக்கும் எல்லாரும் ஒன்னே சொல்கிறா, ஒன்னே போட்டுட்டே வரா. எல்லாத்துக்கும் அது பள்ளினாலும் யாருக்கு என்ன எழுதுறதுன்னே தெரியல. பன்னிரு நாமம், அதை பன்னிரு நாமத்தை பன்னிரு நாமம்னு எழுதுறா. இதெல்லாம் தமிழில் டெவலப்மெண்ட்ஸ். ஆனால் அந்த காலத்தில் ஒன்றுத்துக்கும் சின்ன வித்தியாசங்கள் இருந்தது. அதனால் இந்த குறைகடல் அப்படின்னா எப்பையும் சப்தித்து கொண்டே இருக்கக்கூடிய கடல். அது ஏன் சுவாமி கடல் சப்தித்து கொண்டே இருக்கு? இப்போ பூமி ரீசன் என்னன்னா அந்த சப்தம் நமக்கு கேட்கறது. 5 பஞ்சபூதங்களும் சப்தித்து கொண்டு தான் இருக்கும். நிலம் சப்தித்து கொண்டிருக்கிறது, நீர் சப்தித்து கொண்டிருக்கிறது, ஓசையை எழுப்பிக் கொண்டிருக்கிறது, ஆகாயம் ஓசையை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இப்படி பஞ்சபூதங்களும் ஓசையை எழுப்பிக் கொண்டிருந்தாலுமே நம் காதில் விழக்கூடியது எது அப்படின்னா கடலுடைய ஓசை மட்டும்தான். கடலுடைய அருகாமையில் இருப்பவர்களுக்குத்தான் அந்த ஓசையும் விடும், ரொம்ப உள்ள இருந்துட்டா இருக்காது. ஆனால் கடலை நோக்கி நாம் செல்லும் போது, கடல் அருகில் இருக்கும்போது அந்த ஓசை நமக்கு கேட்கும். இப்போ நிலத்திலேயே நின்று இருக்கோம், நிலத்தினுடைய ஓசை பூமி சுத்தின்றே தான் இருக்கு. இதனுடைய வைப்ரேஷன், இதனுடைய ஓசை நமக்கு கேட்கணும், ஆனால் கேட்கறது இல்லை. நம்ம ஆகாசத்தை பார்க்குறோம், ஆகாசத்தில் எழக்கூடிய ஓசை அந்த அலைகள், அதிர்வலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதிர்வலைகளில் தான் நம்ம பேசுறதே இப்போ நம்மளால கேட்க முடியுது, ஒருத்தர் பார்க்க முடிகிறது. அந்த அதிர்வலைகளை உண்டாக்கக்கூடிய, அந்த ஓசைகளை உண்டாக்கக்கூடியது ஆகாசத்தில் எழக்கூடிய ஓசையை நம்மால் கேட்க முடிவதில்லை. அக்னியில எழக்கூடிய ஓசை, அந்த அக்னி ஓசையை நம்மால் கேட்க முடியும். அதனால தான் கடலுக்கு மட்டும் கேட்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஓசையை எழுப்பக்கூடியது அப்படின்றதுக்காக தான் குறைக்கடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு இங்கே பெரியாழ்வார். அது எந்த விதமான ஓசை அப்படின்னா அந்த ஓசை தான் கடைசியில் சொல்றார். அது எந்த ஓசையை எழுப்பக்கூடியது? மதில் அரங்கம் என்பதுவே. எந்த மதில்? ஸ்ரீரங்கம் என்ற திருத்தலத்திலே கோவில் கொண்டிருக்கக்கூடிய நாராயண என்ற சப்தத்தை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடியது, அஷ்டாட்சர சப்தத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அந்த ஓசையை நாம் உணர்கிறோமோ இல்லையோ கடல் எழுப்பிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார். அதற்கு அடுத்தது நின்று ஆடு கணமயில் போல். மயில் பார்த்தெல்லாம்
படுத்துண்டு ஆடாது, உட்கார்ந்துட்டு ஆடாது, நின்று ஆடக்கூடியது மயில். அப்போதான் தோகை விரிச்சு ஆட முடியும். அதைத்தான் சொல்றார். நின்று ஆடு அப்படின்னா நின்று ஆடுறதுன்ற மட்டும் அர்த்தம் கிடையாது. அது தோகை விரித்து ஆடும்போது நாம் நின்று கொண்டு பார்ப்பவர்கள் அத்தனை பேரும் அப்படியே நிலைச்சு போயிடுவோன்னு சொல்றா இல்லையா, அந்த இடத்துல நின்ன இடத்துல நின்றுருக்கான் பாவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிலை கொண்ட கண்கள், அந்த கண்கள் எடுக்க ஒட்டாத அளவிற்கு மயில், கணமயில் அவ்வளவு அழகா இருக்குவாம். அந்த மயில் போல் நிறமுடைய நெடுமால், அவ்வளவு அழகான பெருமாள் அங்கே பள்ளி கொண்டிருக்கிறான். மயிலுடைய நிறங்கள் நமக்கு தெரியும், பலவிதமான நிறங்களை, வெப்ஜிஆர் போல பலவிதமான நிறங்களை கொண்டதுதான் மயில். அப்படின்னா என்ன அர்த்தம், பலவிதமான பக்தர்களுக்காக அந்த வைப்ரேஷனை உண்டாக்கி கொண்டே இருக்கக்கூடியவன். நீ என்ன கேட்கிறையோ அதை கொடுப்பதற்கு அவன் சித்தமாக இருக்கிறான். ஒவ்வொருத்தன் ஒன்று கேட்பான், எனக்கு 10 வருஷம் ஆச்சு வீடு இல்லை சுவாமி, எனக்கு வேணும். நானும் கிட்டத்தட்ட 15 வருஷமாக ஒரே இடத்துலையே கிளார்க்காகவே உட்கார்ந்துருக்கேன், எனக்கு ப்ரமோஷன் வேணும். நீ எதை கேட்கிறாயோ அதை கொடுப்பதற்கு, அந்த வைப்ரேஷனை உன்னிடம் சென்று அடைய செய்வதற்காக அப்படிப்பட்ட நிறமுடையவனாக நெடுமால் இருக்கக்கூடிய ஊர் எந்த ஊர்? குன்றாடு பொழில் நுழைந்து கொடியுடையார் முலையணவி மன்றாடு தென்றல். இந்த தென்றலை பற்றி நம்ம கண்ணதாசன பாட்டு, இதற்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய பாட்டுகள் எல்லாமே, அதாவது தென்றல் அப்படின்னா அதனுடைய சாதாரணமான ஒரு காற்று. இந்த காற்றானது எப்பொழுது தென்றலாக மாறுகிறது அப்படின்னா, வேகமாக வரக்கூடிய காற்றானது ஒரு நீர்நிலையை கடந்து, ஒரு நீர்நிலையை கடக்கும் போது அதனுடைய வேகம் குறைந்து விடுகிறது. அந்த நீர்நிலையை கடந்தவுடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய நந்தவனம், அந்த பூக்கள் சொரியக்கூடிய நந்தவனத்தை கடந்து வரும்போது அது மனமுடையதாக ஆகிறது. இப்படியாக குன்றாடு, குன்றிலிருந்து வரக்கூடியது பொழில் நுழைந்து, அந்த மேகங்களுடைய நுழைந்து அப்படின்னா, பொழில்னா தண்ணீர், தண்ணீர்னா ஆறு, அதாவது காவிரி ஆறு. 2 பக்கமும் இருக்கக்கூடிய ஆற்றிலே வரக்கூடிய என்ன வேகம் வந்தாலும் அந்த வேகம் பொழில் நுழைந்து கொடியுடையார் முலையணை. அங்கே எப்படின்னா பெண்களுடைய, அதாவது எவ்வளோ வேகம்தான் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு ஒரு பெண்ணை பார்த்த உடனே நிதானம் வர வேண்டும், வந்து விடுமா. அந்த அளவிற்கு அந்த காற்றிற்கும் நிதானம் வந்து விடுகிறது. அது அதனால் அது என்னது, மன்றாடி தென்றலாக மாறிவிடுகிறது. தென்றலாக மாறி உலா வருகிறதாம். எங்கே உலா வருகிறது? எந்த இடத்திலே மதில் அரங்கன் குடிகொண்டிருக்கிறானோ அந்த இடத்திலே உலா வருகிறது என்பதுதான் உண்மை அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்தது 10வது பாசுரம் பலஸ்ருதியாக வருது. பருவரங்கன் அவை பற்றி படையாளித்து எழுந்தானை சிறு அரங்க பொருது அழித்த திருவாளன் திருப்பதிமேல். திருப்பதிமேல்னா இந்த இடத்துல ஸ்தலம்னு அர்த்தம். திரு அரங்க தமிழ் மாலை விட்டு சித்தன் விரித்தன கொண்டு இருவர் அங்கம் எரித்தானை ஏத்த வல்லார். இருவர் அங்கம் அப்படின்னா மது கைடபர்கள். அந்த மது கைடபர்கள் என்ற 2 அரசனை அழித்தவனை, யார் அழித்தவன்? திருமால். அவனை ஏத்த வல்லார் அடியோமே, நாங்கள் அவனை என்றென்றும் பாடுகின்றோம், என்றென்றும் பறைசாற்றுகின்றோம், என்றென்றும் அவனை வணங்குகின்றோம், என்றென்றும் அவனை துதிக்கின்றோம். அவன் எப்படிப்பட்டவன்? பருவரங்கன், மிகுதியான வரங்களை தந்து கொண்டே இருக்கக்கூடியவன். எதை நாம் மனதால நினைச்சு அவங்ககிட்ட கேட்கிறோமோ, வாயால நினைச்சு கேட்கறது இல்லை சுவாமி, மனதால நினைச்சு கேட்கணும். அதாவது சில பேர் சொல்லுவா, அவன் சொல்லிட்டு போறான், வாய் வார்த்தையா ஏதோ உளறிட்டு போறான்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மனசால சொன்னதில்லை, வாய் வார்த்தையா சொல்றது. அது எப்படி சுவாமி வாய் வார்த்தையா சொல்றது? கரெக்டா, அது சரிதானா? மனசில் இல்லாத வாயில எப்படி வரும் அப்படின்னா, இப்போ பொண்ணாத்தவா கஷ்டப்பட்டு உழைச்சி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறா. கல்யாணம் பண்ணி வச்சே நம்மளுடைய ப்ரொசீஜர் என்னன்னா, அவள் தான் எல்லாருக்கும் அந்த 2-3 நாளைக்கும் பிரசாதம் அரேஞ்ச் பண்ணணும். அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் வரார், பிரசாதம் அரேஞ்ச் பண்ணுறார். பை மிஸ்டேக் ஏதோ ஒன்று இவர் சாப்பிட்டது சரியா இல்லை. அந்த பொண்ணுடைய அண்ணா வந்து கேட்குறா, எப்படி இருந்தது பிரசாதம்? நல்லா இருந்ததா? சாப்பிட்டீரே, எப்படி இருந்தது அப்படின்னா, இல்லை அவர் சமையல் சரியில்லை, தளிகை சரியாக பண்ணலை அவர் பட்டப்பா அப்படின்னா சொல்ல முடியும். இல்லை ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது சுவாமி, ரொம்ப நல்லா இருந்தது, 1-2 அப்படி இருந்தாலும் மனசுக்கு திருப்தியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு போவோம். அதாவது மனசுக்குள்ளே சரியில்லை நாம் சாப்பிட்டதுன்னு இருந்தாலுமே அதை வெளிக்காட்டி கொள்வதில்லை. அதுதான் பண்பு.
அந்த மாதிரி இருக்கக்கூடிய பண்பை உடையவர்கள் யாரு? அந்த அரங்கனை பற்றி சேவிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தொழக்கூடியது செரு அரங்க பொருது அழித்த திருவாளன் திருப்பதிவேல். அதாவது படைகளுடைய வந்த ராவணனை, மிகுதியான வரங்கள் வாங்கியிருக்கான் ராவணன். அந்த வரங்கள் வாங்கியிருந்தாலும் படைகளோடு வரான். அவன் பல வரங்கள் வாங்கியவன். ஆனால் அவன் செய்த ஒரு சிறு தவறு சீதையை கவர்ந்து சென்றது. அந்த சிறு தவறினால் அவனுக்கு அது சிறு தவறுன்னு தோன்றது. ஆனால் அது பெரிய தவறாக கடைசியில் அவனுடைய உயிரையே எடுக்கக்கூடியதாக அமைந்து விட்டது. யார் சொல்றதையுமே அவ்வளவு ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடியவன் அல்ல. எதையுமே ஆராய்ந்து பார்த்து அவர்களுக்கு ஏற்ற வண்ணம் பதிலளிக்கக்கூடியவன் ராவணன். அதனாலதான் சொல்றார், நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் அப்படின்னு சொல்றார் கம்பன். ஏன்னா நாரத முனிவனே சொன்னா கூட அவருக்கு திருப்பி பதில் சொல்லச்சே அவர் மனது புண்படும்படி சொல்ல மாட்டாராம். அந்த அளவுக்கு பண்பானவன் ராவணன். நயம்பட உரைத்த நாவை உடையவன். நாரதற்கே அப்படின்னா மற்றவாளுக்கெல்லாம் எப்படி இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் ஒரு க்ஷணத்துல மாறிட்டான். அப்படின்னா தன்னுடைய சகோதரி வந்து சொன்ன வார்த்தைகள், அதனால் சீதையை கவர்ந்து வந்தவன் மாறிவிட்டான். அதனால் அந்த போரிலே அழித்து கொன்ற வீரனாக விளங்கியவன் ஸ்ரீராமபிரான். அப்படிப்பட்டவன் ஸ்ரீரங்கம் என்ற திருப்பதியிலே தன்னுடைய தான் பூஜித்தவனை எழுந்தருள பண்ணி இருக்கக்கூடியவனாக, அங்கே ரகுகுல வம்சத்திலே வந்த பெருமாள் இங்கே சயனித்து கொண்டிருக்கிறார் என்பதை விளக்க வந்த பெரியவழர் அப்படிப்பட்ட திருவரங்கத்தை தமிழ் மாலை விட்டு சித்தன் விரித்தன கொண்டு, இதுவரைக்கும் 10 பாடல்களும் தமிழிலே சொல்லப்பட்டவை அடியினால், அதாவது பெரியாழ்வாரால் விட்டு சித்தனால் சொல்லப்பட்டவை கொண்டு இருவர் அங்கம் எரித்தானை ஏத்தவல்லதான் மது கைடவர்களை அழித்தவர்கள் அப்படின்னு இந்த பாசுரத்தை 10 பாசுரத்தை பலஸ்ருதியோட முடிக்கிறார். யாருக்கும் எல்லாருக்கும் இவைகளை கேட்டவர்களுக்கும் சொன்னவர்களுக்கும் நல்லது உண்டாகட்டும் அப்படின்னு, நம்மை ஆளுடையார்கள் பாண்டே ஓதவல்லார்கள் நம்மை ஆளுடையார்கள் பாண்டே என்று அந்த அருளிச்செயலுக்கு ஏற்றவாறு இந்த 4ஆம் பத்தில் 8ஆம் திருமொழியை நிறைவு செய்கிறார். இப்போ அடுத்த திருமொழி, இதுவும் ஸ்ரீரங்கத்தை மங்களாசாசனம் பண்ணிட்டு தான் 9ஆம் திருமொழியும். மிக மிக அழகானதொரு திருமொழி. நமக்கு பிடிச்சவா 2 பேர். ஒன்று சுவாமி வேதாந்த தேசிகன், இன்னொன்று திருச்சந்தபுரத்தம் அழி செய்த திருமழிசை ஆழ்வார். இதை பற்றி என்ன சொல்லிருக்கான்னு பார்க்கலாம். முதல் பாசுரம், மரவடியை தம்பிக்கு வான்பணையம் வைத்து போய் வானோர் வாழ செருவுடை திசைக்கருமம் திருத்தி வந்து உலகாண்ட திருமால் கோயில் திருவடி தன் திருவுருவம் திருவங்கை மலர்கண்ணும் காட்டி நின்ற உருவு உடைய மலர் நீளம் காற்றாட்ட காற்று ஆட்ட ஒசலிக்கும் ஒளி அரங்கமே. அது ஒளி அரங்கமாக விளங்கக்கூடியதுங்கிறார். அப்பயே இது எப்படி இருக்கக்கூடியது? ஓசையை பெறக்கூடியது, ஒலியை தரக்கூடியது, ஒளியை தரக்கூடியது, 2ஐயும் கலந்துட்டார். அப்பயே இருக்கக்கூடியதாக விளங்கக்கூடியது ஒளி அரங்கமே அப்படின்னு சாதிக்கிறார். அந்த பாட்டில் நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, நிர்விஷ்ட நாகசயனேன நிர்விஷ்ட நாகசயனேன பரேண பும்சா ஞஸ்தே பதே த்வயி பதாவனி லோகஹேதோஹோ ஸ்வர்கௌகசாம் த்வது அனுதாவன் அத்தத்பராணாம் சத்ய பதானி விபதாம் அபதம் பவந்தி. இது சுவாமி தேசிகனுடைய வார்த்தை. என்ன சுவாமி மீனிங்? ஆதிசேஷன் மேலே வீற்றிருக்கக்கூடிய சயனித்திருக்கக்கூடிய பரமன் லோகக்ஷேமத்திற்காக உன்மீது தன் திருவடிகளை வைத்து கொண்ட போது அப்படின்னு சாதிக்கிறார். எங்க? நிர்விஷ்ட நாக சயனேன பரேண பும்சா ஞஸ்தே பதே த்வயி பதானி லோகஹேதோ. அந்த சகல தேவதைகளும் வணங்கும்படியாக செய்தவன் யாரு? பகவான். என்ன செஞ்சான்? இந்த 2 பேருக்கும் இவன் 2 பேரும் பார்த்துட்டே இருக்கா. பகவான் அவசரமாக சில சமயத்தில் வெளில கிளம்பிடுறான்.
நம்ம பார்த்தோம், நேற்று கூட பார்த்தோம். கருடாரூடனா கிளம்புற போது கொஞ்சம் அவசரம். ஏன்னா பக்தர்கள் கூட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அப்படியே நாம மனசு பதற மாதிரி பகவானுக்கும் பதறுதான். எல்லாத்தையும் விட்டுட்டு போறான். சில சமயத்தில் பாதனையில் அணிஞ்சிட்டு போறான், சங்கு சக்கரம் எடுத்துன்னு போறான், சயனத்தை ஆதிசேஷனை விட்டுட்டு போறான், கருடன் மேலே ஏறி போறான். இப்படியெல்லாம் பலவிதமான சந்தர்ப்பங்கள். இந்த 2 பேரும் பேசிக்கிறான். யாரு? பக்கத்தில் இருக்கக்கூடிய நாயகிகள், தேவிகள், ஸ்ரீதேவியும் நீலாதேவியும் பேசிக்கிறார். இந்த பூமாதேவிக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பாதுகாதேவியை விட்டுட்டு போயிட்டாரே. இந்த பாதுகாதேவியை பற்றி ஒரு கதை இருந்தது, அந்த கதையை கேட்டோமே. இந்த பாதுகை தேவிக்கு நாம் ஒரு உசத்தியை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா இவா. இதை கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னா, என்றென்றும் இந்த உலகத்திற்கு கண்டாவதாரமாக விளங்கினானே, இதுவரைக்கும் அவனுடைய பெருமை சரியா தெரியாம இருக்கு. வேங்கடநாதன் என்று காஞ்சிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய தூப்பல் என்ற ஊரிலே அவதரித்தார். திருப்பதியின் மணியின் அவதாரமாக, கண்டாவதாரமாக அவதரித்த வேங்கடநாதனை பற்றி இந்த உலகம் சரியா புரிஞ்சிக்கல. அவனுடைய நாலெட்ஜை பற்றி புரிஞ்சிக்கல. அந்த நாலெட்ஜை நாம தான் புரிய வைக்கணும். எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா, இவன் யோஜனை பண்ணலாம். 2 பேருக்கும் ஒரு சண்டை அப்படின்னு ஒன்று வந்ததுன்னா, யாராவது ஒருத்தர் நீ இதை செய்வியா நீ இதை செய்வியான்னு கேட்டா இவளுக்கு என்ன தோணும்? செஞ்சிருவேன் அப்படின்னு தோணும். நீ செய்வையா நான் செய்கிறேனா, பகவானுடைய கிருபை இருந்தால் என்னால் செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்குவம் 2 பேருக்கும் வந்துதான். அந்த எதிர இருக்கக்கூடியவர் தான் பெரியவன் என்று நினைத்து கொண்டிருந்தார். நம்ம இதை கண்டாவதாரத்தில் பார்த்துருக்கோம், கதைகளில் கேட்டிருக்கோம். அவர் வேங்கடநாதனோட வாதிட வரார். நீ என்ன பெரிய ஆளா? உனக்கு வேதாந்தாச்சாரியன்னு பட்டம் கொடுத்துருக்காளே, அந்த பட்டத்திற்கு நீ உரியவனா? இவருக்கு தெரியல, சுவாமி எனக்கு பட்டம் கொடுத்துருக்கா, நான் உரியவன் நினைச்சுதான் பட்டம் கொடுத்துருக்கா, தெரியல அப்படிங்கிறார். எனக்கு கூட தான் பட்டம் கொடுத்துருக்கா பிரபஞ்ச ஜோதிடர் அப்படின்னுட்டு, அதுக்காக நான் என்ன சொல்லிக்க முடியும்? அந்த மாதிரி வேதாந்த தேசிகன்னு பட்டம் கொடுத்துருக்காளே, நீ அதற்கு தகுதியானவனா அப்படின்னு கேட்கிறார். கேட்டா இவருக்கு கோபம் வரல. சரி, அதுக்கு நான் என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னு, என்னால ஒரே ராத்திரிக்குள்ள திருவடி சம்பந்தமாக 1000 பாக்கள் எழுத முடியும், தேவரீரால முடியுமா அப்படின்னு கேட்கிறார். இவருக்கு முதல்ல தயக்கம். நான் உம்மோட வாதிட வரல, நீர் உயர்ந்தவர் என்றால் உயர்ந்தவர், எனக்கு அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது சுவாமி, உன்னால் எழுத முடியும் அப்படிங்கிறார். இது என்னடா சங்கடமா போச்சு, நாம ஏதோ தூண்டி விட்டோம். யார் 2 பேரும் பேசிக்கிறார், நாம ஏதோ தூண்டி விட்டோம், இந்த வேங்கடநாதன் இது செஞ்சிருவான்னு பார்த்தா நழுவுறாரு, என்ன பண்றது அப்படின்னு இவா பேசிக்கிறா. மனசுக்குள்ள வேங்கடநாதனுக்கு அந்த ஒரு இன்குசிட்டிவ்னஸை நம்ம உண்டாக்கணும் அப்படின்னு. அவர் திரும்பி கேட்கிறார், என்னால் எழுத முடியும், உம்மால எழுத முடியாது, அப்போ உமக்கு இந்த விரதம் தேவையில்லாத விரதம் அப்படிங்கிறார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை நம்பித்தான் இந்த விரதத்தை கொடுத்துருக்கா, என்னால் ஒரு காரியம் செய்ய முடியும் அப்படின்னு நம்பித்தான் இந்த விரதத்தை கொடுத்துருக்கா, அதனால என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறார். அப்படின்னா நான் எழுதுற மாதிரி நீரும் எழுதும் அப்படிங்கிறார். அப்போதான் இப்படி திரும்பி பார்க்கிறார், பகவானே இது உன் கருணையா அப்படின்னு பகவான்கிட்ட பார்க்கச்சே அவருக்கு முதல்ல திருவடி அவர் சொல்லிட்டார் இல்லையா, நான் திருவடி சம்பந்தமாக 1000 பாக்கள் எழுதுறேன்னு ஒரே ராத்திரியில. அந்த திருவடியை பார்க்கிற போது கீழே பாதுகை இருக்கான். இந்த பாதுகையை பார்க்கிற போது அந்த ஞாபகம் வந்தது. எந்த ஞாபகம்? பரதனுடைய ஞாபகம். இந்த பரதனுடைய ஞாபகம் வந்தவர் இந்த பாசுரத்தை படிச்சிருப்பாரா என்னமோ. மரவடியை தம்பிக்கு வான்பணையம் வைத்து போய் வானோர் வாழ, அது யார்? வானோர் வாழ. அதை பார்த்த உடனே சரி சுவாமி, பகவானுடைய ஆக்ஞை, தேவரீர் தான் திருவடி சம்பந்தமா 1000 பாக்கள் எழுதுறேன்ட்டு அந்த திருவடி இருக்கக்கூடிய தாங்கி இருக்கக்கூடிய பாதுகையை பற்றி 1000 பாசுரம் நான் எழுதுறேன் அப்படின்னாரா. அதுல ஒரு பாசுரம் தான் இப்போ நம்ம பார்த்தது. அது பாதுகையே லோகஹேத்தோஹோ ஏ லோகஹேத்தோ இதெல்லாம் ஸ்வர்கௌகசாம் த்வத் அனு தத் பராணா சத்ய பதானி விபதாம்
அபதம்பவந்தி. அதனால் அவர்களை உயர்வடைய செய்தது இந்த பாதுகை ஆனது. அந்த பாதுகை தன்னையும் உயர்வடைய செய்யும் என்று பாதுகா தேவி சம்பந்தமாக ஒரு ராத்திரியில கூட இல்லை, கிட்டத்தட்ட 2:30 3 மணி சாவாசத்தில் வச்சுக்கோங்களேன், 2லேருந்து 5 மணிக்குள்ள எழுதி முடிச்சுட்டாராம். இவர் சொல்ல சொல்ல எழுதினது கருடனே வந்து எழுதினதாக ஐதீகம். ஏன்னா ஒரு வியாசருக்கு அந்த அளவிற்கு எழுதணும் அப்படின்னா அதற்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய விநாயகன் வந்து எழுதினார் மகாபாரதத்தை. அந்த மாதிரி நம்ம நேற்று தான் பார்த்தோம், ஏன் கருடனுக்கு அவ்வளவு ஏற்றம், வைனதேயனுக்கு ஏன் அவ்வளவு ஏற்றம்? ஏன்னா வேதத்தின் சொரூபன், வேத சொரூபி வைனதேயன். ஏன்னா வேத நாயகன், வேதத்தின் அங்கமாக விளங்கக்கூடியவன், வேதத்தின் நாயகனாக விளங்கக்கூடியவன் பெருமாள். வேத ஸ்வரூபியான வைனதேவன் மேலே வேதமே வந்துட்டு இருக்கு, வேதத்தின் நாயகன் வந்துட்டு இருக்கான். அதனால தான் அதான் நேற்று பார்த்தோம். அப்படிப்பட்ட பாதுகை சம்பந்தமாக 1000 பாசுரம் எழுதணும் அப்படின்னா அதற்கு எழுதக்கூடியதாக வேதத்தின் ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய வைனதேயனே வந்து எழுதுவதற்கு ஒப்புக்கொண்டதாக ஐதீகம். அப்படிப்பட்ட இந்த பாதுகை என்ன ஆகுது? இதன்னா இவர் மட்டுமா சொன்னார்? இந்த பாதுகையை பற்றி திருச்சந்த விருத்தத்தில் ஒரு அழகான பாசுரம் வருது பாருங்க. அறிந்து அறிந்து வாமனன் அடியினை வணங்கினாள். எதை வணங்கினார்? அறிந்து அறிந்து. சாதாரண ஒரு அறிந்து இல்லை, ஒரு அறிந்துனா பாதுகை இது ஸ்ரீபாதத்தை அதாவது திருவடியே வணங்கலாம். அறிந்து இன்னொரு அறிந்து, எதை அறிந்தானவன்? அதில் இருக்கக்கூடிய பாதுகாதேவியை அறிந்தவன், ராமாயணத்தை பின் காலத்தில் வரக்கூடிய ராமாயணத்தை அறிந்தவன் யார்? இவர் சாதிக்கிறார் திருச்செந்தவரத்தில் திருமழிசை ஆழ்வார் அந்த அடியனை வணங்கினாள். அதனால செறிந்து எழுந்து ஞானமோடு செல்வமும் சிறந்திடும் அப்படின்னு சாதிக்கிறார். அப்படிப்பட்ட பாதுகை என்ன ஆச்சு? ஒரு காலத்துல மேலே ஒரு சின்ன கதை. இந்த இன்னொரு இதே சம்பந்தத்துல நம்முடைய வேதாந்த தேசிகன் இன்னொரு ஸ்லோகமும் சாதிச்சிருக்கார் ஒரு 200வது பக்கத்துல. அதாவது பகவான் அப்படியே கண்ணை மூடி படுத்துட்டு இருந்தாராம், சயனிச்சுட்டு இருக்கார் ஆதிசேஷன் மேல. எல்லாரும் தூங்கிட்டான், தேவிமார்கள் எல்லாம் ரொம்ப அசக்தமா இருக்கு, கண்ணை மூடின்னுட்டா. முழிச்சுட்டு இருந்தவா இந்த 4 பேர். யாரு? மனசுக்குள்ளே தெரியும் பகவான் முழிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு. கூட இருந்த 3 பேர், சங்கம், சக்கரம், ஆதிசேஷன், பாதுகை. இந்த பாதுகைக்கு கொஞ்ச நாள் எல்லாம் முடிஞ்ச உடனே பகவான் வந்து காலில் பாதுகையை சேர்க்கச்சே ஈரமா இருந்துதான். கேட்டாராம், என்ன பாதுகாதேவியே என்னாச்சு உனக்கு? இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம மாமிகள் ஏதாவது சொல்லிட்டாவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மனசுக்குள்ளே சொல்லணும்னு தோணும், லைட்டாக கண்கள்லேருந்து தண்ணீர் வரும், ஆனால் சொல்ல வாய் வராது. அந்த மாதிரி பாதுகாதேவிக்கு சொல்லலை இந்த கதை என்னன்னு. அப்போதான் பகவான் புரிஞ்சுட்டாராம், ஓஹோ இதுதானா அர்த்தம் அப்படின்னு. என்ன கேட்டாலாம், நான் என் மேலே தான் பகவான் சயனிச்சுருக்கான், அதனால் எனக்கு ஒரு தனி இம்பார்ட்டன்ஸ். சங்கத்தையும் சக்கரத்தையும் கையிலே கொண்டிருக்கிறான், நாங்கள் அவன் கூடவே இருக்கிறோம், நாங்கள் 3 பேரும். நீ வெளியில் இருக்க வேண்டியவன், இவ்வளவு தூரம் வந்திருக்க, உன்னை பகவான் அப்பப்போ கயட்டி விட்டுருவான் தெரியுமா அப்படின்னு சொன்னாராம். யாரு? இந்த ஆதிசேஷன் சொல்ல இவ 2 பேரும் சிரிச்சாளாம். இது ரொம்ப சங்கடமாயிடுத்து. ஏன்னா எல்லாரும் ஈக்குவல், பகவான் எல்லாரையும் சரிசமமாக நடத்தக்கூடியவன் அப்படின்னு நினைச்சு இது ஒரு உயர்வு தாழ்வு உண்டோ அப்படின்னு நினைச்சு இந்த பாதுகாதேவி கஷ்டப்பட்டாளாம். அந்த துளியை பகவானுடைய பாதுகையில பார்த்த அதை உணர்ந்து கொண்ட வேதாந்த தேசிகன் 1000 பாசுரம் எழுதுறார். அந்த பாசுரத்தில் இன்னொரு பாசுரம், பதாவனி பிரத்யயிதோ ஹனுமான் சீதாம் இவ துவாம் சிரவி பிரயுக்தாம். பிரணம்ய பௌலஸ்திரிய போருதந்தம்
விஜ்ஞாபய ஆச வினீத வேஷா. அதாவது ராமன் சீதையை கூட பிரிஞ்சிருந்தான் சுவாமி, ஆனால் பாதுகைகளை பிரிஞ்சு இல்லவே இல்லை, சதா சர்வ காலமும் பாதுகையோடவே இருந்தான் அப்படின்னு சாதிக்கிறார். நம்ம ராமாயணத்தில் பார்த்தோம், பரதன் ராமனை சந்திக்கும் போது, சந்தித்து திரும்பும் போது பாதுகைகளை எடுத்துக்கொண்டு சென்றான். அப்படின்னா இவர்கிட்ட இருந்த பாதுகையை எடுத்துன்னு போனான்னா வேற எந்த பாதுகை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அங்கே பார்த்தோம். பகவானுக்கு அதனால தான் ஒரு கருணையால் நாம் பார்த்த அந்த கதையினால், ஓஹோ அப்படியா, சங்கமே சக்கரமே ஆதிசேஷனே, உங்களுக்கு இவ்வளவு மனதிலே எண்ணம் வந்து விட்டதா? இப்படிப்பட்ட எண்ணம் வரக்கூடாது. யாருக்கும் நாம் எல்லோரும் அனைவரும் ஈக்குவல், எல்லோரும் ஒன்று, ஒரே தரம், நமக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவன் பகவான் மட்டும்தான். நாம் எல்லாரும் சரிசமம் என்று நினைப்பு இருக்கிற மொழி, நீ உயர்ந்தவன் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்ற எண்ணம் வரக்கூடாது. அதனால இந்த பாதுகைகளை யாரு சிரிச்சது சொன்னது யாரு? அதனால் இந்த பாதுகைகளை அவன் சுமக்க வேண்டும். அந்த பாதுகையினுடைய விளக்கம் இவர்கள் இருவரும் அறிய வேண்டும் என்று சங்கத்தையும் சக்கரத்தையும் அந்த பாதுகையை 14 வருடம் பாதுகையை வைத்து அரசாட்சி நடத்த வேண்டும் என்று பகவான் நினைத்ததனால் அதைத்தான் இங்கே சாதிக்கிறார் ஆழ்வார். மரவடியை தம்பிக்கு வான் பணயம் வைத்து, மேலே நடந்தது இந்த வான் பணயம், அந்த ஒரு நிகழ்ச்சியை வைத்து இங்கே யாரு போய் வானோர் வாழை, எங்க போய் கானகம் போய், எதற்காக கானகம் போறார்? வானோர் வாழை. எல்லா சித்தர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சித்தர்கள் எல்லாரும் ஞானிகள் எல்லாரும் மேலேந்து வந்தவா, தேவர்கள் கந்தர்வர்கள். பகவானுடைய ஸ்வரூபம் பார்க்க முடியுமா? பகவானை பக்கத்தில் பார்க்க முடியுமா? அவனுடைய கொஞ்சமாவது அகலிக்கு கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு அந்த பாதார விந்தத்தினுடைய தூசியாவது கிடைக்குமான்னு ஏங்கின்னு இருக்காளே அந்த வானோர் வாழை. ஏன்னா அங்கே போயிட்டான்னா இந்திரன் அலோவ் பண்ணவே மாட்டான், வெளில போகவே விட மாட்டான் சுவாமி. நான் மட்டும்தான் எல்லா இடத்துக்கும் போகணும். அஸ்வமேத யாகம் 100 அஸ்வமேத யாகம் பண்ணணும்னா நான் மட்டும்தான் பண்ணணும். யாராவது பண்ணிட்டா 99 தான் பண்ணணும், 100வது பண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் தடுத்துட்டு இருப்பானே, அதனால் நம்மளால் அங்கே பெருமாளை சந்திக்க முடியாது. அவன் எங்கேயும் அலோவ் பண்ணவே மாட்டான், கார்டெல்லாம் போட்டுருவான், என் கார்டெல்லாம் போட்டுருவாங்க. அதுவும் இப்போ கை வைக்கணும் கால் வைக்கணும் இதெல்லாம் சொல்லி கொண்டுட்டாமே, சிப்பு வேற கொண்டுட்டான். அதனால் நம்ம வெளில போக முடியாது. எப்போ பார்க்க முடியும் பகவான? கீழே வந்தால் தான் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கை பகவானிடம்தான் இருக்கிறது. அப்படிப்பட்டவர் வாழ வேண்டும் என்றால் மரவடியை தம்பிக்கு வான்பணையம் வைத்து போய் வானோர் வாழ. இங்கே வான்பணையம் வைத்து அப்படின்னா இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. தம்பிக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டார். யாருக்கு? பரதன்கிட்ட. அதற்கப்புறம் கானகத்து உள்ளே போய் வானோர் வாழ, அங்கே இருக்கக்கூடிய அனைவரும் வாழ, செருவுடைய திசைக்கருமம் திருத்தி வந்து உலகாண்ட தண்டகாரண்யம் சென்று தேவர்கள் வாழ வேண்டி செருவுடைய திசைக்கருமம். எது செருவுடையவன்? யாரு? ராவணன். ராவணன் எங்கே இருக்கின்றான்? தென் திசையில் இருக்கின்றான். அவனுடைய திசைக்கருமம் முடிக்க வேண்டி திருத்தி வந்துன்னா அவனை திருத்துகிறது. ராவண கும்பகர்ணனாக இங்கே வேஷம் தானே போட்டிருக்காவா, அந்த வேஷத்தை கலைக்கணும், அவ்வளோதான் இவர் செய்ய வேண்டிய வேலை. அவனை திருத்த வேண்டும். திருத்தி திரும்பி வந்து அவனை திருத்தி வந்து உலகாண்டவன். நீ செஞ்சது தப்பு என்று ராவணனுக்கு உணர்த்திவிட்டு திரும்ப வந்து உலகாண்ட திருமால் கோவில் அனைவருக்கும் பரிபாலனம் பண்ணணும், அனைவருக்கும் அருள் செய்யணும், அனைவரும் தன்னை செழிப்ப உருவர்கள் அனைவரும் அருள் பெற வேண்டும் என்று திருமால் கொடியிருக்கக்கூடிய கோயிலாக விளங்கக்கூடியது திருவரங்கமே. திருவடி தன் திரு உருவும் திருமங்கை மலர்கண்ணும் காட்டி நின்ற. இங்கே தான் பார்க்குறாரு. யாருக்கு காட்டி நின்ற? முதல்ல பாவம் பகவானை பார்க்குறாரு இல்லையா. தன்னுடைய ஆப்போசிட் பார்ட்டி வந்து சபதத்தை கூப்படைச்சே வேதாந்த தேசிகன் திரும்பி பார்க்குறாராம். அதை அப்போ என்ன காட்டுறார்? திருவடி தன் திரு உருவம்.
அந்த திருவடிக்கு கீழே இருக்கக்கூடிய பாதுகையினுடைய திரு உருவமும் திருமங்கை மலர்கண்ணும். யாரு? சீதை உபதை பேசிக்கிறார். இவருக்கு ஒரு அருள் பண்ணணும், இவரை வேதாந்த தேசிகனை உலகம் அறிய செய்ய வேண்டும். ஒரே ராத்திரியில் 1000 பாசுரம் எழுதினார்னு சொன்னா உலகம் பூரா அவரை தெரிஞ்சுக்கும். அப்படிப்பட்டவர்களை திருமங்கை மலர்கண்ணும் காட்டி நின்ற, இதற்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவன் யாரு? பெருமாள். அவன் காட்டி நின்ற உருவுடைய மலர் நீலம் காற்று ஆட்ட ஒசலிக்கும் ஒளி அரங்கமே. அப்படிப்பட்ட கருங்கோளை மலர்கள், நீல மலர்கள், கருங்கோளை மலர்கள் முதல்லயே பார்த்தோம். அதை போன பாசுரத்திலேயே குன்றாடு கொழுமுகில் போல் குவளைகள் போல், கருங்குவளை மலர் போல் குறைகடல் போல் அப்படின்னு. அந்த மாதிரி நீலமலர் அப்படின்னாலும் கருங்குவளை மலர் தான் கருங்குவளை மலர்கள். அதனால தான் சுவாமி எனக்கு நிறைய இடத்துல இந்த நீலமலர்னு வரது இல்லையா, நம்ம நிறைய பார்க்குறோம் கருங்குவளை மலர். இந்த கருநீலம் அப்படிங்கிறது யாருக்கு ஏற்றது அப்படின்னா 2 பேருக்கு ஏற்றது. நீலத்தையே விஷமாக இருக்கக்கூடியவன் ராகு, அதாவது ஆதிசேஷனுடைய அம்சம். அந்த ஆதிசேஷன் தான் ஜோதிடத்தை சொன்னது. வேதத்தின் அங்கமாக விளங்கக்கூடியவளில் ஒன்று ஜோதிடம். அந்த ஜோதிடத்தை சொன்னது ஆதிசேஷன். அதனால அவனுக்கு நீல சம்பந்தம். கருங்குவளை கருநீல சம்பந்தம்னா சனி. அதிகமாக உன்னை தூக்கி விடுபவனும் உனக்கு கர்மாவை இந்த இடத்திலேயே அழிய செய்பவனும் சனி. அவனுடைய அங்கமாக விளங்கக்கூடியது கருங்குவளை. இந்த 2 பேர் பகவானுக்கு முக்கியங்கிறதுனால தான் கருங்குவளையை அதிகமாக யூஸ் பண்ணுறாளோ என்னமோ. இது அடியனுடைய விண்ணப்பம். உருவுடைய மலர் நீலம் காற்றாட்ட ஒசலிக்கும், அந்த ஒலி 2மே இருக்கக்கூடியதாக. அதாவது நீ மனசால நினைச்சாயினாலும் உன்னுடைய எண்ணம் நிறைவேறும். இல்லை வாயால் சொன்னேலாமோ அவனுடைய நாமங்களை சொன்னாலும் கலியுகத்தில் பகவானுடைய நாமத்தை சொல்லிதான் நாம் கடை தேர முடியும். சரி சுவாமி, நாமாவை சொன்னாலே கடை தேரிட முடியுமா அப்படின்னா இல்லை. அந்த நாமாவை சொல்வதனால் நம்முடைய பாவங்கள் அழிந்து நல்ல சிந்தனைகள் வந்து அவனை பற்றி நாம் தெரிந்து கொண்டு அவனுடைய வேதங்களையும் பாசுரங்களையும் வாயினால் சொல்லி வாயினார் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பெரியும் புகுதருவான் நின்றனவும் நமக்கு அருள் பாலிக்கக்கூடியவன், நமக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடியவன் யாரு? பகவான் அப்படிங்கிறத இங்க சொல்றார். இது 2வது பாசுரம். தன் அடியார் திறத்து அகத்து தாமரையாள் ஆகிலும் சிதகு உரைக்கு மேல் என் அடியார் அது செய்யார். இவன் செய்ய மாட்டான். இவன் 2 பேருக்குள்ள சண்டை. என்னுடைய அடியாரை குற்றம் செய்ய மாட்டார். அப்ப என் அடியார் செய்வானா? இல்லை, ஏன் அடியார் குற்றம் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றார் பாருங்க. என் அடியார் அது செய்யார், செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும். எது செஞ்சாலும் நல்லதாக தான் இருக்கும். ஏன் தெரியுமா? அது பகவானுடைய சிந்தனை. அவன் அல்லவோ ஆட்டி வைக்கிறான். ஆட்டி வைத்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா. அவனுடைய சிந்தனை இருக்கிற வரைக்கும் நம்ம கர்மா அப்படி தள்ளி நிற்கும், கிட்டக்க வந்துடாது. மண்ணுடைய விபீடனர்க்கா மதில் இலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கம் அன்றியும் மற்றவர்க்கு ஆள் ஆவரை. அந்த திருவரங்கத்தை நீ சென்று சேவிப்பாயே, ஆனால் வேற எதுவுமே உனக்கு அண்டாது. எந்த விதமான கர்மாவும் உன்னை பாதிக்காது. பகவானுடைய கிருபை உனக்கு இருக்கும். யார்? தன் அடியார். இவர் 2 இடத்துல சொல்றார் பாருங்க. முதல்ல தன் அடியார்ங்கிறார், அடுத்தது என் அடியார் அப்படிங்கிறார், அடுத்தது என்னுடைய திருவரங்கம். எவ்வளவு அஃபினிட்டி பாருங்க. அவருக்கு ரொம்ப திருவரங்கத்துக்கு மேலே பெரியாழ்வாருக்கு ஈடுபாடு, சாதாரணமான ஈடுபாடு. ஸ்ரீவில்லிபுத்தூரும் ஸ்ரீரங்கமும் அவருக்கு சொல்லவே தேவையில்லை. ஆண்டாளின் அடிபற்றி பொண்ணு அப்படின்னா பொண்ணு போகிற இடத்துல எல்லாமே மாப்பிள்ளை எங்கே இருக்கானோ அவங்க தான். அந்த பொண்ணை வாழ வைக்கிறது அவன் தானே. அதனால் மாமனார் மேலே ஒரு தனி மரியாதை. அதனால் என்னுடைய திருவரங்கம், உங்களுடைய இதில்லை, என்னுடைய திருவரங்கம். அப்புறம் தான் யோஜனை வந்தது, ஆகா என்னுடைய திருவரங்கம்னு சொல்லிட்டேமே. அடியார்கள், அவனுடைய அடியார்கள் எல்லாம் என்னுடைய அடியார்கள் தானே. அவனே எனக்குரியவன், அவன் படுத்திருப்பவனே எனக்குரியவன் தான். அவனுடைய அடியார்கள் யாரு? என்னுடைய அடியார்கள். அதனால தான் சொல்றாரு, என்னுடைய அடியார்கள் அது செய்யார். இதை அவன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாளாம். யாரு? தேவனும் தேவியும்.
பெருமாளும் பிராட்டியும். என்னுடைய அடியார் இருக்காளே அது செய்ய மாட்டான். எது செய்ய மாட்டா? அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும். அதுன்னா என்ன? குற்றம். எந்த விதமான குற்றமும் செய்ய மாட்டார்கள். அது எப்படி சுவாமி? நம்மளுக்கு தான் கர்மான்னு ஒன்று இருக்கு, குற்றம் செய்ய மாட்டான்னு இவா 2 பேரும் வாதிக்கிறாளே பெருமாளும் பிராட்டியும், இது சரியா அப்படிங்கிறதுக்கு பெரியாழ்வார் முதல்ல ஒரு வார்த்தை சொல்றார். தன் அடியார் திறத்து அகத்து தாமரையாள் ஆகிலும் சிதகுறையார். அதாவது இப்போ வாலி அம்பு எய்தானாம் ராமன். யார் மேலே? வாலி மேலே எய்தான். அந்த வாலி மேலே எய்த அம்பு அதே அம்பைத்தான் பிறகு ராவணன் மேலே எய்தானாம். இந்த அம்பை வாலி பிடிச்சுட்டான். ஆனா ராவணன் அம்பை பிடிச்சிக்கல. அந்த அம்பு அப்படியே தொழாவி வந்துதான். என்ன தொழாவி வந்தது? அது வரைக்கும் சீதை என்ற எண்ணம் அவனுடைய மனதிலே இருக்கே, அந்த எண்ணம் இன்னும் கொஞ்சம் எங்கேயாவது இருந்ததுன்னா அவன் அனுப்புறது அம்பு இது மேக்னெட். சீதை என்ற எண்ணம் இரும்பு இருந்ததுன்னா அந்த மேக்னெட்டோட இழுத்துன்னு ஓடி போயிடும் அப்படின்னு தொழாவி பார்த்துதான். இப்படின்னு கம்பனுடைய வால்மீகியினுடைய வார்த்தைகள். அதனால் அந்த எண்ணம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த எண்ணம் 5 நிமிஷத்தில் மாறிடுறது. அந்த எண்ணம் எப்படி மாறித்தோ அந்த மாதிரி நம்முடைய கர்மாக்கள் எல்லாம் தாமரையாளாகிலும் ஸ்ரீதேவி, அதாவது பிராட்டி கிட்ட நாம போய் பணிஞ்சி பிராட்டி கிட்ட வேண்டின்றோமே ஆனால் பிராட்டியால் அந்த எண்ணத்தை எல்லாம் நம்முடைய கர்மாக்களை எல்லாம் தள்ளி வைத்திட முடியுமா? அதனால தான் அவன் சொல்லுவான், தன் அடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும். தாமரையாள் நினைச்சாள்னா எல்லாம் ஒதுங்கிடும். அதனால அவன் என்ன சொல்றானா, நான் தான் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டனே, அவன் எல்லாவற்றையும் மறந்து விட்டான். யாரு? உன்னுடைய அடியார், உன்னுடைய பக்தன் எல்லாவற்றையும் மறந்து உன்னை மட்டுமே ஜபித்து கொண்டிருக்கிறான், உன்னை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறான். அதனால அவன் உள்ளத்துல வேற எதுவுமே வரக்கூடாது, கர்மா அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டேன். அதுக்கப்புறமும் அவன் குற்றம் செய்தவன் நீ சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. நீ ஆர்கியூ பண்றாளாம். என்னடியார் அது செய்தாரேல் நன்று செய்தார். அதுக்கப்புறம் அவன் என்ன செய்வான்? நல்லது தானே செய்வான். ஏன் தெரியுமா? உன்னுடைய எண்ணம் உள்ளே புகுந்து விட்டது அல்லவா. அதற்கப்புறமாக உன்னுடைய அடியார் கெட்டது செய்ய மாட்டான். அதனால எப்படி அப்படின்னா அதற்கு அடுத்து சொல்றார், மண்ணுடைய வீடன் வீடன் இருக்கான் இல்லையா, அவன் இந்த ராமான்ற வார்த்தையை கேட்கறதுக்கு வரைக்கும் வேற என்னென்னமோ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். உன்னுடைய வார்த்தைகளை கேட்டவன் இனிமே நம்ம அண்ணா கிட்ட இருக்கக்கூடாது, ராமன் தான் நமக்கு உரியவன் என்று மதில் இலங்கையிலிருந்து விட்டு இந்த இடத்திற்கு வந்தானே. இப்படிப்பட்ட ஸ்ரீரங்கத்தை நாம் வணங்கி வந்தோமே ஆனால் மற்றொருவருக்கு ஆளாவர். நீ யாருக்கும் பழிச்சொல்லுக்கு ஆளாகவே மாட்டேன். உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் தொலைந்துவிடும். உன்னை அவன் மோட்சத்திற்கு அழைத்து செல்வான் என்பதை உறுதியிட்டு இறுதியாக சொல்லுகிறார் பெரியாழ்வார். இது அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய மங்களாசாசன பாசுரம் 2. 3வது பாசுரம். கருளுடைய பொழில் மருதும் கதக்களிரும் பிளம்பனையும் கடிய மாவும் உருளுடைய சகடரையும் மல்லரையும் உடைய விட்டு ஓசை கேட்டான். இருளகற்றும் ஏரி கதிரோன் மண்டலத்து ஊடு ஏற்றி வைத்து ஏணி வாங்கி அருள் கொடுத்து இட்டு அடியவரை ஆட்கொள்வான் அமரர் ஊர் அணியரங்கமே. இது அழகான பாசுரம். அழகா ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. மண்டலத்து ஊடு ஏற்றி வைத்து ஏணி வாங்கி அருள் கொடுத்து. அது எப்படி சுவாமி சாத்தியம்? இப்போ நாம இந்த அறிவு அப்படிங்கிற ஏணியில தான் ஏறி போகணும். பகவானுடைய அருள் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஏணியில ஏறி இந்த ஏணியை நாம் உதைத்து தள்ள வேண்டும். நினைச்சு பாருங்க.
அது ஒரு பெரிய ப்ராசஸ். நாம் என்ற எண்ணத்தை விடுவது. இந்த நான் என்ற எண்ணத்தோடே தான் மேலே வரணும். நான் தான் பெருமாளை வணங்க வேண்டும், நான் தான் என்னுடைய வார்த்தையால் சொல்ல வேண்டும், நான் தான் என்னுடைய மனத்தால் தியானிக்க வேண்டும், இதெல்லாம் நான் தான் செய்யணும். ஆனால் ஏணியில் ஏறிண்டே இருக்கும். பகவானுடைய கிருப்பை அங்கே தெரிஞ்சுட்டே இருக்கு. கடைசியில் ஏணியில் ஏறி எதை விடணும்? அந்த ஏணியை தள்ளணும். அந்த ஏணி என்ன? நான் எனும் ஏணியை விட்டுடணும். நான் எனும் ஏணியை விட்டுட்டேன்னா பகவான் அருள் என்பதை நாம் பிடித்துக் கொள்வோம். ஏணியை மண்டலத்து ஊடு ஏற்றி வைத்து ஏணி வாங்கி அருள் கொடுத்து, அந்த ஏணியை வாங்கி விட்டு விட வேண்டும். அருளை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். இந்த நான் இதிலே ஏறி வந்து அந்த நானை நாம் என்ற எண்ணத்தை எப்போது விடுகிறோமோ அப்பொழுது பகவானுடைய அருள் என்பது நமக்கு கிட்டும். அந்த அருள் கிட்டக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது அணியரங்கம் என்று சாதிக்கிறார் பெருமாளை. அதாவது கருளுடைய பொழில். கருப்பாக இருக்கிறவன் யாருன்னா கண்ணன் தான் முதல்ல நமக்கு ஞாபகத்து வரும். அதாவது மருத மரங்கள். எது? மல்லரை ஒழித்தவன். மருதம் கதக்களிலும் கத களிறு. மருதம் அழித்தவன். மருது இருத்து அப்படின்னு பாசுரத்தில் பார்த்துருக்கோம். கருளுடைய பொழில். கருப்பாக இருக்கக்கூடிய பொழில்ல மேகங்கள், கருமேகங்கள் கலராக இருக்கக்கூடியவன் முதல்ல மருது. யாரு? மருத மரங்களை அழித்தவன். மருத மரமாக விளங்கிய அசுரர்களை அழித்தவன். கதக்களிர் குவலையாபீடம் என்ற யானையாக வந்த அசுரனை அழித்தவன். பிலம்பன் என்ற அசுரனை அழித்தவன். அவனுக்கு தெரியும், குதிரை வடிவிலே வந்த அசுரன். கடிய மா என்றால் மரம்னு சொல்லலாம், பலவிதமான அர்த்தங்களை சொல்லலாம். சாதாரணமாக மரமாக வந்தவன். மரம் அப்படின்னா வேற சிந்தனையே இல்லை சுவாமி. மரத்திற்கு ஏதாவது சிந்தனை இருக்குமா? ஒரே ஒரு சிந்தனை தான். என்ன சிந்தனை? கம்சன் அனுப்பிச்சுட்டான், பகவானை கொல்லணும். இந்த ஒரே சிந்தனை தான், வேற எதுவுமே சிந்தனை இல்லை அவளுக்கு. அது எப்படிலாம் வரலாம்? கொக்கா வேஷம் போட்டுன்னு வரலாம், காத்தா வரலாம், மாடா வரலாம், மனுஷனா வரலாம், மரமா வரலாம். எப்படி வந்தாலும் அவனால அழிக்கப்படுவது. உருளுடைய சகடாசுரனா வந்தவன். உருளிக்கொண்டே வந்தவன் சகடாசுரனாக வந்தவன். அவனையும் அழித்தவன் கிருஷ்ணன். மல்லரை, 2 மல்லர்கள், மல்லர்களை உடைய விட்டுன்னா அதாவது ஸ்பிரிட். இந்த ஜீவாத்மா உடலுக்குள்ளே இல்லாமல் உடைய விட்டு ஓசை கேட்டான் அப்படிங்கிறார். தான் செய்த வீரச் செயல்களை அனைத்தையும் இதில் ஒன்று பாருங்களேன். நம்ம பார்த்தோம், நம்ம ஒரு கிட்டத்தட்ட 77 தசகம் பார்த்துருக்கோம் நாராயணியத்தில். பலவிதமான அசுரர்கள் வந்திருக்கா. எந்தெந்த அசுரர்கள் வந்த போதெல்லாம் யாருக்காவது தெரிஞ்சிடும் அந்த அசுரர்கள் வந்தா அப்படிங்கிறது. பகவான் தான் சம்ஹாரம் பண்ணினால் அவர்களால் உணர முடிஞ்சதோ. 2 விஷயம், சுற்றி இருப்பவர்களால் உணர முடியாதபடி பகவான் செய்தான்ங்கிறது ஒரு விஷயம். அதை புரிந்து கொள்ளவே அவர்களால் இயலாதபடி பகவான் செய்தான்ங்கிற அடுத்த விஷயம். வந்தவர்கள் காற்றாக வந்தவர்கள், பூதனையாக வந்தவர்கள் இல்லையா? பூதனையாக வந்தாலும், கொக்காக வந்து விழுங்கினாலும், மலை பாம்பாக வந்து விழுங்கினாலும் யாருக்குமே தெரியாது. அத்தனை அசுரர்களுக்கும் பகவானுக்கும் தான் சம்பந்தம், மற்றவர்கள் யாருக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னான் ஒன்று அர்த்தம். எல்லா இடத்துலையும் பகவான் கூட்டு சேர்த்துக்கிறதே கிடையாது யாரையுமே. உனக்கு அவன் செய்தது சம்பந்தம், பெற்றவாளுக்கு பிள்ளைகள் செய்த சம்பந்தம், பிள்ளைகளுக்கு அக்கா சகோதரர்கள் செய்த சம்பந்தம் எதுவுமே கிடையாது. உன்னுடைய கர்மா உனக்கு. அதெல்லாம் ரயில் ஸ்டேகம் மாதிரி வந்து போகும், அவ்வளோதான். நீ உன் கர்மாவை ஒழுங்காக செய். பகவானுடைய எண்ணமே உனக்கு இருக்க வேண்டும். அவனை நாடு, அவன் திருவடியை பற்று, அதுதான் மெயின். இளம் கற்றும் இருளகற்றும் எரி கதிரோன். கதிரோன் அப்படின்னா சூரியன். அவன் எப்படிப்பட்டவன்? இருளை அகற்றக்கூடியவன். அவன் சாதாரணமாக இருளை அகற்றக்கூடியவன். பகவான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மன இருளை அகற்றக்கூடியவன். இருளகற்றும் எரி கதிரோன். மண்டலத்து ஊடு ஏற்றி வைத்து ஏணி வாங்கி.
எதை இவையெல்லாம் செய்தது நாம் எதுக்காக பாசுரங்கள் சொல்லணும், ஏன் பஜனைகள் பாடணும், ஏன் நாம் இவையெல்லாம் செய்யணும் அப்படின்னா பகவானை அடையணும், மோட்சத்தை பெறணும். பகவானை பண்ணணும்னா அதுக்கு என்ன வேணும், நான் என்ற அகந்தையை விடணும். நான் என்ற அகந்தை எங்கே விடணும், இந்த ஜீவாத்மாவை விட வேண்டும். இந்த ஜீவாத்மாவினால் அவனை நினைக்க வேண்டும், இந்த ஜீவனால் அவனை நினைக்க வேண்டும். ஏன்னா இந்த ஜீவன் இருக்கிற போது தான் நம்மளுக்கு நினைவு இருக்கும், ஏன்னா இந்த பிறப்பு. ஆனால் இந்த ஜீவனை விட வேண்டும், விட்டால் அவனை தொட வேண்டும், தொட முடியும் அப்படிங்கிறது தான். அருள் கொடுத்து இட்டு அடியவரை ஆட்கொள்வான் அமரும் ஊர் அணியரங்கமே என்றும் திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய பகவானானவன் ஸ்ரீரங்கநாதன் நமக்கு அனைத்து விதமான துன்பங்களையும் போக்கி கர்மாக்களையும் போக்கி நம்மை ஆட்கொள்வான் என்று பெரியாழ்வார் சாதிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.